அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய 26வது நாள் திருப்பள்ளி எழுச்சி பாடலில் உள்ள 6வது பாடலை பார்க்கலாம். வாங்க. பாடல்: பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை அறுத்து வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கன்னியர் மானூடத்து இயல்பில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புறு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறையுறை சிவபெருமானே இப்பிறப்பறுத்து எமையாண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பொருள்: பார்வதி தேவியின் துணைவனே, செந்தாமரை மலர்கள் மலர்ந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வசிக்கும் சிவபெருமானே, எம்பெருமானே, உன் அருள் என்னும் பெருந்தகைமையை உள்ளத்தில் உணரும் அடியவர்கள் குடும்பம் பந்த பாசங்களை உதறிவிட்டு உன்னை தரிசிக்க வந்துள்ளனர். கண்ணில் மை தீட்டிய பெண்மணிகளும் மனித இயல்பிற்கு ஏற்ப உன்னை வணங்க வந்துள்ளனர். எங்களுடைய பிறப்பை நீக்கி எங்களை ஆட்கொண்டு முக்தி நிலை தர உடனே விழித்தருள வேண்டும் இறைவா என்றார். விளக்கம்: சாதாரண மனிதன் எப்படி இறைவனை வணங்குவான்? பூ கொண்டு வருவான், கற்பூர ஆரத்தி செய்வான், தூபம் போடுவான், நெய் தீபம் ஏற்றுவான். இதையெல்லாம் செய்துவிட்டு ஒரு கஷ்டம் வந்துவிட்டால், இப்படியெல்லாம் செய்தும் என்னை சோதிக்கிறாயே, இது உனக்கே அடுக்குமா என்று திட்டுவான். இப்படிப்பட்டவர்களும் கோவிலில் நிற்கிறார்கள். பந்தபாசமே வேண்டாம் என்று அவனே கதியென சரணமடைய வந்தவர்களும் இருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட பக்தியாக இருந்தால் என்ன? உன்னை நம்பி அவர்கள் வந்துவிட்டார்கள். அந்த இரு தரப்புக்கும் பிறப்பற்ற நிலை தந்து பேர் ஆனந்தத்தில் திளைக்க வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் மாணிக்கவாசகர். அறிந்ததும் அறியாமலும் பக்தி செலுத்தும் இரு தரப்பாரும் பாட வேண்டிய முக்கியமான பாடல் இது என்று கூறுகின்றார். நன்றி.